ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே மணக்க கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் பால் கறி தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லைக் ஷேர் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் ஒரு 2 உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ சீக்கிரம் வெந்துடும். நம்ம பயரும் இது கூடயே சேர்த்து பட்டர் பீன்ஸை வேக வைக்க போகிறதுனால உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரம் வெந்துடும். இல்லாட்டி உருளைக்கிழங்கு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கிறலாம். 3 விசில் வச்சோன்னா தான் கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு பயறு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ரொம்ப குழையவும் செய்யாது. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிறலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு 10 முந்திரி பருப்பு, இது கூட பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கிறலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ்ட்டு கூட வேணும்னா நம்ம வதக்கையில் ஒரு 3-4 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கீரி போட்டுக்கிறலாம். இப்போது ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், அதோட மேல் தோலை எடுத்துடணும். அப்போ தான் இந்த குருமா ஒயிட்டாக இருக்கும். தோலோடு போடக்கூடாது, எடுத்து தான் சேர்க்கணும். 1/4 மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது கூட சின்ன ஸ்பூன்ட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 10 மிளகு அந்த அளவு சேர்த்தாலே போதும். அதிகம் சேர்த்துற வேணாம். பச்சை மிளகாய் இதிலையே எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சோன்னா குருமாவோட கலர் க்ரீன் கலராக தெரியும். அதனால தான் நான் பெரிய பச்சை மிளகாயாக ஒரு 3 சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா காரத்துக்கு நம்ம வதக்கையில் கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும், திப்பி திப்பியாக அரைச்சிடாதீங்க. இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் பிரிஞ்சி இலை ஒரு 2, இது கூட 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டையை ஒரு 3 பீஸாக உடச்சி சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் இல்லை சோம்பு சேர்த்துக்கிறலாம். அதிகமாக இதுக்கு பட்டை கிராம்பு இது அதிகம் சேர்த்துற வேணாம். நான் ஒரு 1/2 கிலோ பட்டர் பீன்ஸை உரித்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கிலோ அளவு தான் அந்த பட்டர் பீன்ஸ் இருக்குது. ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு தான் இப்போ நான் எல்லாமே சொல்கிறேன். இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். பட்டை கிராம்பு எல்லாம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறணும். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரெல்லாம் வந்துடக்கூடாது. இந்த குருமா ஒயிட்டாக தான் இருக்கணும். அதனால் கண்ணாடி பதம் வெங்காயம் வதங்கினா போதும். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நம்ம இன்னொரு 2-3 பச்சை மிளகாய் நல்லா கீரி கூட சேர்த்துக்கிறலாம். காரம் தேவைன்னா. அரைக்கையிலே அதிகம் சேர்த்து அரைக்கக்கூடாது, குருமாவோட கலர் மாறிடும். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். சின்ன ஸ்பூன்கிட்ட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சின்ன ஸ்பூன்கிட்ட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். தக்காளி சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். இதுனா ஒரு குட்டி தக்காளியில் பாதி தான் இந்த எடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி, அதில் பாதி தான் சேர்த்துருக்கேன். அந்த அளவு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரொம்ப மசிஞ்சு வேக விட்டுறக்கூடாது. தக்காளி முழுசாக கொஞ்சம் லைட்டாக தெரியணும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி தான் சேர்க்குறோம். இப்போ பயறு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச பயரும் அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கோம். அதுக்கு தான் நம்ம அளவான தண்ணியாக சேர்த்துக்கிறணும். ரொம்ப தண்ணி வச்சு சேர்த்துடக்கூடாது. அதிகம் தண்ணி இருந்தால் வடிகட்டிடுங்க. இப்போ உரித்து மசித்த உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸு எல்லாம் சேர்த்து இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு இதுகளோட நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கணுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்ச மசாலாக்களை சேர்த்துக்கிறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ அரைச்ச மசாலாக்களை சேர்த்துக்கிறோம். தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, மிளகு, கசகசா எல்லாம் சேர்த்து விழுதாக இப்போ சேர்த்துக்கிட்டோம். நம்ம கசகசாவை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, இல்லாட்டி வறுத்து கூட சேர்த்துக்கோங்க. ஒரு சில நேரம் மிக்சியில் அரைப்படாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த மசாலாக்களை வதக்கி விட்டுக்கிறணும்.
பயறு வேக வைக்கையில் நான் உப்பு சேர்க்கலை. உப்பு வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்மியாகவே சேருங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அந்த மசாலாக்களோட தண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாசனை கமகமன்னு வருது. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கூட்டாக சாதத்துக்கு தொட்டுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுருங்க. தண்ணியை கொஞ்சம் திக்காக ஆகிடும். பூரி சப்பாத்திக்குன்னா இன்னும் கூட தண்ணியாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இறக்கி வச்சோடனே இது கெட்டியாக ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே ரொம்ப கெட்டியாக இறக்கிடக்கூடாது. இப்போ கொத்தமல்லி நல்லா தூவி மணக்க மணக்க ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.